இன்றைய திருத்தந்தை நவம்பர் 10. பரிசுத்த லியோ மகான், பாப்பரும் திருச்சபை ஆசிரியரும். வாழ்க்கை. பரிசுத்த லியோ முதல் அல்லது லியோ மகான் கி. 440 முதல் 461 வரை பாப்பரசராக பணியாற்றினார். ஆரம்பகால திருச்சபையின் மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக அவர் நம்பிக்கையிலும் ஞானத்திலும் துணிச்சலிலும் பிரசித்தி பெற்றார். லியோ பாப்பர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் மனிதத்தையும் மறுத்த தவறான போதனைகளுக்கு எதிராக உறுதியாக நின்றார். அவரது புகழ்பெற்ற எழுத்து லியோவின் டோம் ஆஃப் லியோ மூலமாக திருச்சபை போதித்தது. இயேசு முழுமையாக தேவனும் முழுமையாக மனிதனும் ஆவார் என்று. இந்த போதனை கல்சிடோன் பேராயசபை 451 கிராம் அங்கீகரித்தது. அவர் அட்டிலா தி ஹன் என்ற போர்வீரரை நேரில் சந்தித்து இறை நம்பிக்கையின் வலிமையால் ரோமை தாக்குவதை நிறுத்தச் செய்தார். இது அவரது ஆழ்ந்த நம்பிக்கையின் சாட்சி. ஆத்துமீக பொருள். பரிசுத்த லியோ நமக்கு கற்பிப்பது உண்மையான தலைமை என்பது நம்பிக்கை, தாழ்மை மற்றும் சேவை எனும் 3 தூண்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே. அவர் பாப்பரசரின் பணி என்பதை இறைவனின் பணியாளர்களின் பணியாளர் சர்வஸ் சர்வரும் டேய் எனக் கண்டார். தியானம். பரிசுத்த லியோ மகானின் மறைமுகத்தால் நமக்கு அருளாகட்டும். உண்மையை துணிச்சலுடன் அறிவிக்கும் கிருபை, நம்பிக்கையை அன்புடன் காக்கும் மனம், கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழும் ஆன்மீக வலிமை, இறைவனின் மகிமை அவரது மக்களின் நம்பிக்கையிலும் அன்பிலும் வெளிப்படுகிறது. பரிசுத்த லியோ மகான்.